வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், குறிப்பாக இந்த 4 உணவுகள் அந்த இது அல்லது இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டே நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளணும், நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இப்போ வயதானவர்களுக்கு மட்டும்தான் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கா, அப்போ இளைஞர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இன்றைய இளம் தலைமுறையினருமே நரம்பு தொடர்பான பிரச்சனைகளால் அவஸ்தைப்பட்டு தான் இருக்காங்க. அப்போ பொதுவாகவே இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்குமே நடுக்கம் ஏற்படுவது, சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தருமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் உண்டாவதுதான். நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ அந்த உணவுகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் உடல் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு பழம் சாப்பிட்டாலே நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு பலம் கிடைக்கும். உடல் பலத்தை ஒட்டுமொத்தமாகவே அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கக்கூடிய அந்த அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேன் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளலாம். யாரெல்லாம் தேன் போன்றவற்றில் அத்திப்பழத்தை ஊற வச்சு எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களுக்கு ஒருவேளை ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு ஆல்ரெடி உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் மட்டும் அந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தேன் போன்றவற்றோட அத்திப்பழத்தை கலக்காமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் நார்மலாக சாப்பிடலாம். அது உங்களுடைய பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி இளைஞர்கள் எந்த வகையிலும் வேணாலும் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுடைய நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கு அத்திப்பழம் துணை புரியும். பிரண்டை கீரையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு 60 வயதிலும் இளைஞரும் எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்குங்க. பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு ஒட்டுமொத்தமான பலத்தை அது கொடுக்கறதோடு நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளை நமக்கு பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டு நரம்புகளை வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நம்ம சாப்பிடும் போது உடல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 தடவை நம்ம சமைத்து பிரண்டை கீரை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்தும் கொள்ளலாம், மீண்டும் வராமல் தடுத்தும் கொள்ளலாம். மாதுளம் பழத்தை 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள், இளைஞர்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சிறப்பான ஒரு பயனை செய்யுது. ஏன்னா நீங்கள் மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது உங்களுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. மாதுளம் பழம் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்து உடலை பலப்படுத்துகிறது. மாதுளம் பழம் நரம்புகளையுமே நமக்கு வலுப்படுத்தி கொடுக்கும். இப்போ 60 வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் மூலமாக மாதுளம் பழத்தினுடைய விதைகளை அப்படியே உங்களால் எடுத்துக்கொள்ள முடியல அப்படின்னா ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஜூஸாக சேர்க்கும் போது சர்க்கரை சேர்க்காம இயற்கையான இனிப்போட நீங்கள் மாதுளம் பழத்தை ஜூஸ் ஆகி எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இளைஞர்கள் முடிந்த அளவுக்கு மாதுளம் பழத்தை அப்படியே அந்த விதைகளை சாப்பிட்றது நல்லது. அப்போதான் நமக்கு முழு ஊட்டச்சத்து முறிஞ்சப்பட்டு நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். அனைவரும் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நெல்லிக்காய் பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. காமனாக நெல்லிக்காய் சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான பலத்தை அது கொடுக்குது. அப்போ நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நரம்பு மண்டலமும் வலுப்பெற ஆரம்பிக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். இதனால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மேலும் நெல்லிக்காய் ஜூஸ் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறது. ஸோ நம்ம அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படும் போது ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது, இது அனைத்துமே நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு துணை புரியும். வெற்றிலேயே அனைவருமே நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக வயதானவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள்லாம் தினந்தோறும் வெற்றிலை எடுத்துக்கொள்ளும் போது அந்த 60 வயதிலுமே நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். வெற்றிலையை நம்ம மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. ஸோ வெற்றிலையை நம்ம சாப்பிடும் போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கிறதா செரிமான கோளாறுகளை கூட தடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளையே நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. இதனால தான் கனமான உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது செரிமானத்தை மேம்படுத்துறதுக்காக வெற்றிலை எடுத்துக்குவாங்க. இப்போ வயதானவர்கள் தங்களுடைய சந்ததிகளை விருத்தி செய்யறதுக்கும் நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாக வாழ்வதற்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதாக தான் அவங்க உடல் உறுதியாக இருக்கிறதுக்காக தான் நரம்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் அவங்க வெற்றிலை எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த வெற்றிலை இளைஞர்களுமே எடுத்துக்கொள்ளும் போது கூட அந்த இளைஞர்
நீங்கள் இந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ வெற்றிலை அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை நம்ம குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது உடல் நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது, மீண்டும் குணப்படுத்துது. கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து நமக்கு அளிக்குது. ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அது உதவிகரமாக இருக்கும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முருங்கைக்கீரை உடல் நரம்புகளையுமே நமக்கு பலப்படுத்தும். பேரிச்சம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் ஒருவேளை ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருந்ததுன்னா தினமும் ஒரு பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். மற்றபடி இளைஞர்கள் பேரிச்சம்பழங்களை வந்து ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்ற வகையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ பேரிச்சம்பழத்தை நம்ம சாதாரணமாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றத காட்டிலும் பாலில் வந்து சேர்த்து பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் பாலோட கலந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் மற்றும் எலும்புகள் இரண்டுமே பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழங்களை நம்ம சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் பேரிச்சம்பழத்தை சூடாக பாலில் வந்து அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்பவே மெலிந்து காணப்படுது அப்படின்னா அந்த நோய்களிலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறமும் நம்மளுடைய உடல் அமைப்பை நம்ம ஆரோக்கியமாக கட்டுக்கோப்பாக மாற்றிக்கலாம். நரம்புகள், தசைகள், எலும்புகள் அத்தனையுமே பலம் பெற வைத்துக் கொள்வதெல்லாம் நரம்பு தளர்ச்சியெல்லாம் எதுவுமே நமக்கு இருக்காது. பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளணும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு. வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி. குறிப்பாக வயதானவர்கள் வந்து சேர்க்கும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவுகளை அதிகப்படுத்தக்கூடிய பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒருவேளை நீங்கள் சுகர் ப்ராப்ளமாக இருந்தால் தான். மற்றபடி நீங்களும் எல்லா பழங்களுமே சரிவிகித அளவில் எடுத்துக்கொள்ளலாம். இளைஞர்கள் அனைத்து வகையான பழங்களும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு அனைத்து வகையான பழங்களையும் பீஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சூப் மாதிரி ஒரு சூப் சாப்பிடக்கூடிய அந்த பவுலில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கிண்ண அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட ஒரே ஒரு பழம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தினமும் ஒரே ஒரு பழத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சுழற்சி அடிப்படையில் மாற்றி மாற்றி நீங்கள் பழங்களை சாப்பிடணும். ஸோ வயதானவர்கள்லாம் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்குமே பழங்கள் இம்பார்ட்டன்ட் தான். பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கீரைகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் வந்து நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நரம்புகளை பலப்படுத்தும். தினமும் சுழற்சி அடிப்படையில் கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப் இருக்குங்க இல்லையா, அதை வந்து காலை மற்றும் மாலை வேலைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இரவு உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட காய்கறி வெஜிடபிள் சூப் வந்து நம்ம அதாவது வெஜிடபிள் சூப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை கீரை வகைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இந்த வாரம் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிட்டோம்னா அடுத்த வாரம் வேற ஒரு கீரைகளை சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். இறைச்சி வகைகள், அசைவ உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு நரம்புகளை பலம் பெற வைக்கணும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இளைஞர்கள் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து இறைச்சி வகைகளை சேர்த்துக்கொள்ளணும். வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு இறைச்சியை வந்து ஆட் பண்ணணும். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், நாட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி போன்றவற்றை வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் சாப்பிடலாம். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையுமே உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். உடல் நரம்புகள் பலம் பெறும். முழு தானியங்கள் தினந்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அனைவரும். அப்போ முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, வார்கோதுமை என்று சொல்லக்கூடிய பார்லி, திணை போன்றவற்றெல்லாம் விட்டமின் B அதிகமாக இருக்குது. விட்டமின் B நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்குமே அனைவருக்கும் இந்த முழு தானியங்களான குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்றவைகள் எல்லாமே வந்து நரம்புகளை பலப்படுத்தும். ஸோ முழு தானியங்களையுமே நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து இந்த உணவுகளை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா புற நரம்புகள் வலு குறைவது உங்களுக்கு தடுக்கப்பட்டு நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட்டு 50-60 வயதிலுமே உடல் நரம்புகளை இரும்பு போல பராமரித்துக் கொள்ளலாம். உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.